சென்சார் தேவையில்லை, ஜனநாயகன் ரிலீஸுக்கு உதவும் ஸ்டாலின், சந்தோஷத்தில் கண்ணீர் மல்க நன்றி கூறிய விஜய். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் கடைசி திரைப்படம் ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி திரைக்கு வருவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்காக டிக்கெட் எல்லாம் கூட விற்பனை செய்யப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்காததை அடுத்து படத்தின் வெளியீடு தள்ளி வைக்கப்பட்டது. அதாவது தணிக்கை சான்றிதழ் சர்ச்சை தொடர்ந்து நீடிப்பதால் ஜனநாயகன் படத்தின் வெளியீடு தேதி இன்னும் நிச்சயமற்றதாகவே உள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்த இந்த படம் பல சிக்கல்களை எதிர்கொண்டு உள்ளது. மேலும் நடிகர் விஜய் முழுநேர அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்பாக திரையில் தோன்றும் கடைசி படமாகும். நடிகர் விஜய் விரைவில் முழுமையாக அரசியலுக்கு மாற உள்ளார். இதனால் வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஜனநாயகன் அவரது கடைசி படமாக அமைகிறது. இதன் காரணமாகவே ஜனநாயகன் ரீமேக் படமாக இருந்தாலும் இந்த ஆண்டின் மிகவும் எதிர்பார்க்கப்படும் படங்களில் ஒன்றாக இது உருவெடுத்துள்ளது. மேலும் இப்படத்திற்கான முன்பதிவுகள் இந்த எதிர்பார்ப்பை உறுதி செய்தன. டிசம்பர் 18ஆம் தேதியன்று ஜனநாயகன் படக்குழுவினர் மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்திடம் படத்தை சமர்ப்பித்தனர். ஆரம்ப கட்ட திரையிடலுக்கு பிறகு தணிக்கை குழு பல காட்சிகளை வெட்ட பரிந்துரைத்தது. தயாரிப்பாளர்கள் இதற்கு ஒப்புக்கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டபடி சுமார் 27 காட்சிகள் வெட்டப்பட்டன. இதனையடுத்து தணிக்கை குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மாற்றங்களை செய்து திருத்தப்பட்ட ஜனநாயகன் படத்தின் பதிவை தயாரிப்பாளர்கள் மீண்டும் சமர்ப்பித்தனர். தணிக்கை வாரியத்தின் மண்டல அலுவலகம் வாய்மொழியாக UA-16+ சான்றிதழ் வழங்க பரிந்துரைத்ததாக தயாரிப்பாளர்கள் தரப்பில் கூறப்பட்டது. இருப்பினும் அந்த உறுதிமொழி சான்றிதழ் வழங்கப்படவில்லை. ஜனவரி 5 அன்று தணிக்கை வாரிய தலைவர் இந்த படத்தை மறு ஆய்வு குழுவிற்கு மாற்றினார். ஜனநாயகன் தயாரிப்பாளர்களை மும்பையில் உள்ள தணிக்கை வாரிய அலுவலகத்தை அணுகுமாறு அறிவுறுத்தியது. இது குறித்து தணிக்கை வாரியம் பின்னர் நீதிமன்றத்தில் தெரிவிக்கையில் இந்த தகவல் ஜனவரி 5ஆம் தேதி மின்னஞ்சல் மூலம் தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்பட்டது என்றும் இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்றும் கூறியது. தணிக்கை குழு உறுப்பினர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. படத்தின் சில பகுதிகள் மத உணர்வுகளை புண்படுத்துவதாகவும் ஆயுதப்படைகளை ஆட்சேபனைக்குரிய வகையில் சித்தரிப்பதாகவும் அந்த புகாரில் கூறப்பட்டிருந்தது. ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பாளர்கள் ஜனவரி 6 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அதில் தாமதம் ஏற்பட்டால் தணிக்கை சான்றிதழை உடனடியாக வழங்க கோரி சுமார் 500 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படும் என்று குறிப்பிட்டிருந்தனர். ஜனவரி 7ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையின் போது சிறுபான்மை சமூகத்தின் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் படம் இருப்பதாக வந்த புகாரால் மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்பப்பட்டதாக தணிக்கை வாரியம் தெரிவித்தது. இராணுவத்தை சித்தரித்த விதமும் கவலையை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டது. அன்று இரவே படத்தின் தயாரிப்பாளர்கள் ஜனநாயகன் வெளியீடு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்தனர். ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகவிருந்த ஜனநாயகன் திரைப்படம் எங்கள் கட்டுப்பாட்டை மீறிய சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்பதை கனத்த இதயத்துடன் தெரிவிக்கிறோம். புதிய வெளியீட்டு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று அவர்கள் அறிக்கையில் தெரிவித்திருந்தனர். ஜனவரி 9 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி PD ஆஷா ஜனநாயகன் படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவிட்டார். புகார்தாரரின் குற்றச்சாட்டுகள் பின்னணியில் திட்டமிட்டு செயல்பட்டவை என்பது தெளிவாக தெரிவதாக நீதிபதி குறிப்பிட்டார். இதனையடுத்து சில மணி நேரங்களிலேயே தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்தது. இந்த மனுவை விசாரித்த இரு நீதிமன்ற அமர்வு தனி நீதிபதியின் இந்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்தது. ஜனவரி 12 அன்று ஜனநாயகன் படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற உத்தரவிற்கு போடப்பட்ட இடைக்கால தடையை எதிர்த்து படத்தின் தயாரிப்பாளர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். உடனே மத்திய திரைப்பட தணிக்கை வாரியமும் தயாரிப்பாளரின் மேல்முறையீடு மனு மீது உத்தரவு பிறப்பிக்கும் முன் தங்களின் வாதத்தையும் கேட்க வேண்டும் என்று
கேவியட் மனுவை தாக்கல் செய்தது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பான வழக்கை விசாரிக்க எங்களுக்கு விருப்பமில்லை. அதே நேரம் வழக்கில் தலையிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என உச்சநீதிமன்றம் கூறியது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தையே அணுகலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜனநாயகன் படக்குழுவினர் வரும் ஜனவரி 20 வரை காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை சென்னை உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிமன்ற அமர்வு இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க உள்ளது. ஜனவரி 20 சென்னை உயர்நீதிமன்றம் அளிக்கும் உத்தரவிற்கு பிறகே ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகுமா இல்லையா என்பது தெரியவரும். இதன் மூலம் இந்த வருட பொங்கலுக்கு ஜனநாயகன் படம் வெளியாக போவதில்லை என்பது உறுதியாகிவிட்டது. ஒருவேளை ஜனவரி 20 சென்னை உயர்நீதிமன்றம் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டால் குடியரசு தினத்தை முன்னிட்டு திரைக்கு வரலாம். எனவே உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை பொறுத்தே ஜனநாயகன் படம் எப்பொழுது வெளியாகும் என்பது வெளிச்சமாகும். இந்த நிலையில் விஜய்க்கு தற்போது முதல்வர் ஸ்டாலின் உதவ இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. தற்போது நடக்கப் போக இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் முக்கியமாக போட்டியாக பார்க்கப்படுவது டிவிகேவிற்கும் டிஎம்கேவிற்கும் தான். அதை விஜயே கூறியிருக்கிறார். இந்த நிலையில் தான் எதிரியாக பார்க்கக்கூடிய திமுகவே தற்போது விஜய்க்கு உதவ இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதாவது தற்போது முதல்வர் ஸ்டாலின் தன்னை எதிர்த்து நின்றாலும் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய ஆதரவாளர்கள், அமைச்சர்கள் என்று அனைவரிடம் கூறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. விஜயின் ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு முதல்வர் ஸ்டாலின் உதவ முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் என்று பலரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை அறிந்த தாவேகாவினர் தற்போது ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர். என்னதான் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட தங்களின் படத்திற்கு உதவக்கூடிய மனப்பான்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு இருக்கிறது என்று தற்போது தாவேகாவினரே முதல்வர் ஸ்டாலினை பாராட்டி வருகின்றனர். இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினும் விஜயை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த செய்திதான் தற்போது சமூக வலைதளங்களில் பெரிதாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு விஜயும் நன்றி கூறியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.